ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு துவார தரிசனத்துக்குண்டான ₹300 ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ கோட்டா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு சிலர் புக் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஒரு சிலர் கிடைக்கலன்ட்டும் சொல்லியிருக்கிறீங்க. கண்ட்ரி சூஸ் பண்ணுறப்போ எரர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் பண்ணவங்க இந்த டிக்கெட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பிரம்மோற்சத்துக்கு ஓப்பன் பண்ணாங்க ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் டிக்கெட்ஸ் எல்லா நாட்களுக்குமே. அதே மாதிரி இந்த டிக்கெட்டும் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜனவரி மாதத்துக்கு கூட சுவாமி தர்ஷனம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிக்கெட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ttdevastanams.ap.gov.inலையும் புக் பண்ணிக்கலாம். ஒரே மொபைல் நம்பர்லேயே லாகின் செய்துக்கோங்க. 955K. ஸ்ரீனிவாச திவ்யா நகரகம் நீங்கள் ரீசெண்டாக புக் பண்ணியிருந்தால் மட்டும் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்களுக்கு கம்மியாக புக் ஆகாது. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில். மற்றபடி ஆர்டி சேவா, ₹300 தரிசன டிக்கெட், வர்ச்சுவல் சேவா டிக்கெட், இல்லை வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, இந்த ஸ்ரீனிவாச திவ்யா நகரகம் ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப தான் 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஸோ ரீசெண்டாக எதுவும் புக் பண்ணலை அப்படின்னா அதே மொபைல் நம்பரே நீங்கள் லாகின் செய்துக்கலாம். அதே இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆப்லேயும் லாகின் செய்துக்கோங்க, போர்ட்டலையும் லாகின் செய்துக்கோங்க. கரெக்டாக 10 மணி போல் ஸ்ரீனிவாச திவ்யா நகரக ஹோமம் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் போகுதுன்னு சொல்லி பாருங்கள். இல்லை உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது, இன்னொரு மொபைல் நம்பரும் இருக்குது அப்படின்னா அதில் கூட சேஃபர் சைடுக்கு லாகின் செய்துக்கோங்க. ஆர் அனேபிள் டு ப்ராசஸ். நான் ஒன்றுமே செய்யலையே. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். பிரம்மோற்சத்துக்கு ஓப்பன் பண்ணதுனால துவார தரிசனத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ₹300 தரிசனம் காலையில் ஓப்பன் பண்ண அந்த கோட்டா கூட போன வருஷம் அளவுக்கு ஓப்பன் பண்ணலைங்கிறதுனால சொல்கிறேன். மற்றபடி டிடிடியில் எதுவும் சொல்லலை. ஸோ செக் பண்ணுங்கள். அவைலபிளாக இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா கீழே கொடுக்கக்கூடிய டோக்கன் மட்டும்தான் ஆப்ஷன். ஸோ டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. 150 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இது கப்பல் டிக்கெட் கிடையாது. டேட் கிளிக் பண்ணோன்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். ஆனால் அதில் 2 பேர் போகலாம். ₹1600. ஹோமம்க்கு ₹1000, ₹600 ₹300 தரிசனத்தில் 2 பேர் போகிறதுக்கு. ஸோ மொத்தம் ₹1600 2 பேர் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு ₹300 தரிசனம் இல்லையா திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் ஷியோராக பார்க்கலாம் நம்ம. அண்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நம்ம என்றைக்கு புக் பண்ணியிருக்கிறோமோ அன்றைக்கி போவோம் ஹோமம் நடக்கிற இடத்துக்கிட்ட. அந்த ஹோமம் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட நம்மளோட தரிசன டிக்கெட்டில் மறக்காமல் சீல் அண்ட் சைன் வாங்கிக்கோங்க. அது இருந்தால் மட்டும்தான் 300 தரிசனத்தில் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் அங்கே போகாமல் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக போக முடியாது. 2 பேருக்கு போட்டிருக்கோமே, நாங்கள் மட்டும் போய் சைன் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாமான்னா அதுவும் முடியாது. நீங்கள் 2 பேரும் போங்க, ஹோமம் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளை சங்கல்பம்லாம் செய்ய வச்சு அவ்வளோ கணீர்னு அந்த மந்திரங்கள்லாம் அங்கே உட்காந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இல்லை கேப் இருக்கும், ஜீப் இருக்கும். உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தால் கூட கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அக்காமடேஷன் இதுக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி ஜான்வரி மாதத்துக்கு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஒன்று கீழ் திருப்பதியில் ப்ரைவேட் லாட்ஜஸ் புக் பண்ணிக்கலாம், இல்லை விஷ்ணு நிவாசத்தில் 4 மணி போல் போய் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் டிடிடியோட பாத்ரூம் ஃபெசிலிட்டி, காமன் ஹால், லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. அதை அவைல் பண்ணிக்கலாம். ஈவன் விஷ்ணு நிவாசத்தில் கூட இருக்குது. இல்லை நாங்கள் டைரெக்டாக ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு திருமலாவுக்கு போய் ரூம் எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம். பட் எஸ்எம்எஸ் வரத்துக்கு அன்றைக்கி இருக்கிற க்ரௌட் பொறுத்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். ரூம்ஸ் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். 3 மணி ஸ்லாட்டில் தரிசனம் பார்க்கறதுக்கு போட்டிருப்பாங்க ₹300 தரிசனத்தில். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1 தான் காமிக்கும். அதில் ஆனால் 2 பேர் போகலாம். அதை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கோத்திரம் கேட்டாங்க அப்படின்னா உங்களோட கோத்திரம் தெரிஞ்சால் போடுங்க. இல்லைனா சிவ கோத்திரம், விஷ்ணு கோத்திரம் ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு அடுத்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ், கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக இன்கேஸ் துவார தரிசனத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கிளிப் போர்ட் மெத்தட் கூட பின்கோடு டைப் பண்ணுறப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. டைப் மட்டும்தான் பண்ண முடியுது. ஸ்டேட்டோ இல்லை கண்ட்ரியோ செலக்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு தான் எதுக்கும் ஒரு சேஃபர் சைடில் இன்னொரு ப்ரௌசரில், குறிப்பாக எட்ஜ் ப்ரௌசர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், அதில் வேறு ஒரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து அது
வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகிற மாதிரி நீங்கள் செய்துட்டு இதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த கண்ட்ரியில் ஸ்டேட்டில் சூஸ் பண்ணுறப்ப ஏதாவது பிரச்சனை வந்தால் அதில் நீங்கள் போயிடுங்க. அப்பயும் வருது அப்படின்னா பேக் வந்துட்டு மறுபடியும் தான் ட்ரை பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. இமெயில் ஐடி கூட இது வரைக்கும் புக் பண்ணாதது ஏதாவது இருந்தால் பெஸ்ட்டு அது கொடுங்க. இல்லைன்னா 30 நாளைக்கு கம்மியாக இந்த டிக்கெட் புக் பண்ணாத இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பேமெண்ட்டில் யூபிஐ பெஸ்ட் ஆப்ஷன். அதுவும் ஆப்பில் இந்த டிக்கெட் புக் பண்ண போகிறோம், வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிச்சது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிடியில் பே பண்ணிக்கோன்னா யூபிஐ ஐடி கேட்காமலேயே பின் நம்பர் கேட்குது. ஸோ ஈஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல்னால் நீங்கள் யூபிஐ ஐடி கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு யூபிஐ செட் ஆகலை, இல்லை எரர் வருது அப்படின்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட் புக் பண்ணிட்ட பிறகு நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தட் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. பெண்டிங் ஸ்டேட்டஸ், ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வந்தால் ஃபஸ்ட்டு செய்த புக்கிங்கோட பணம் யூபிஐயில் பே பண்ணால் ஒரு நாள்லையும், அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணால் 3லேருந்து 7 ஒர்க்கிங் டேஸில் வந்துடும் அக்கௌண்ட்டுக்கு. உங்களுக்கு வேணும்னா அதே டீட்டெயில்ஸில் மறுபடியும் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். புக் ஆகும். ஃபஸ்ட்டு புக் ஆகலை அப்படின்னா, அப்படி ரீசெண்ட்லி புக்குடுன்னா பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி. திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் அப்படின்னா அந்த டேட்டை விட்டுட்டு வேறு டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்லாட்டு ஒரே ஸ்லாட்டு தான். ஸோ நீங்கள் வேறு டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹோமம் காலையில் 9 to 11 நடக்கும். அலிப்பிரி நடைபாதை ஸ்டார்டிங்கில் இருக்குது, பாதாள மண்டபத்துக்கிட்ட. அதை முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக 300 தரிசன கீழே போய் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஹோமம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நடந்து போகலாமா அப்படின்னா போகலாம். ஆனால் அன்றைக்கு நீங்கள் தரிசனம் பார்த்துருக்கணும். அந்த தரிசன டேட் அன்றைக்கி மட்டும்தான் வேலிடு. ஸோ புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஈஸி. 10 மணிக்கு 9:55க்கு லாகின் செய்துக்கோங்க. வேறு ஏதாவது கொடுத்து கிளிக் பண்ணி லாகின் செய்துக்கோங்க போர்ட்டலில். ஏன்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரகம் கிளிக் பண்ணிங்கன்னா 10 மணிக்கு ஓப்பன் ஆகுங்கிற பாப்அப் தான் வரும். ஸோ லாகின் செய்துக்கோங்க. அடுத்து 2-3 தடவை லாகின் செய்து வச்சுக்கோங்க. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக காமிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக புக் ஆகும். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்னா அதை விட்டுட்டு அடுத்தது சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ், அடுத்தது ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ், பேமெண்ட்டு. டிக்கெட் இருக்குது ஆனால் புக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லோரும் சேர்ந்து அட் அ டைம் ட்ரை பண்ணுறப்போ வரக்கூடிய எரர் அது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறோமோ நம்ம சிக்னல் போக போக கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதுதான் சொல்யூஷன். வேறு வழி கிடையாது. அதுக்காக சொல்கிறேன், ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அந்த கோட்டை 0 வர்ற வரைக்கும். ஸோ ஜனவரி மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கும் குறிப்பாக துவார தரிசனத்துக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தால் துவார தரிசனத்துக்கு உண்டான லாஸ்ட் ஆன்லைன் ஆப்ஷனும் இதுதான். இதுக்கப்புறமும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, என்ன அந்த புது அப்டேட் அப்படின்னா, ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. துவார தரிசனத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம், அதாவது 1 லட்சத்துக்கு மேலே டொனேஷன் பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு புக் பண்ணக்கூடிய தரிசன டிக்கெட் இது. துவார தரிசனத்துக்கு 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மார்ச் மாதத்துக்கு உண்டான ரெகுலர் கோட்டா அது 28ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 2 டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. துவார தரிசனத்துக்கு 27ஆம் தேதி 11 மணி. நார்மல் ரெகுலர் கோட்டா மார்ச் மாதத்துக்கு உண்டானதுக்கு 28ஆம் தேதி 11:30 மணிக்கு. நான் விஐபி பிரேக் தர்ஷன் போனது இந்த டோனார் தர்ஷனில் தான். தனி வீடியோவாக சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். காலையில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணும்போதே திருப்பதிக்கு உண்டான அக்காமடேஷனும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இம்மிடியேட்டாக வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதுலேயே இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மார்ச் 1ஆம் தேதிக்கு இப்போ நம்ம ஏதாச்சும் தரிசன டிக்கெட் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு. அந்த ஃபோட்டோவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ திருப்பதிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. திருமலாக்கு அப்டேட்ஸ் எதுவும் வரலை, ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி அப்டேட்ஸ் வந்தால் தான் உண்டு, இல்லைனா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நேரில் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் நம்ம ரூம்ஸ் எடுத்துக்கலாம். அது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஆஃப்லைனில் கொடுக்க போகிறோம் அக்காமடேஷனுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் கர்நாடகா சொல்லிட்டுங்கிறது ஒரு ப்ரைவேட் மட்டு கோயில் கிட்ட தான் இருக்குது, நடந்து போகக்கூடிய தூரம். இது எங்கே இருக்குன்னு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஏகாதசி துவாதசிக்கு தவிர குறிப்பாக அந்த துவார தர்ஷன டேட்ஸில் சொல்கிறேன், ஒரு சில நாட்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஏசி ரூம்ஸ். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷனுங்கிற லிங்க் கிளிக் பண்ணி, இதுலேயே ஃபேக் வெப்சைட் இருக்குது. ஸோ கரெக்டான வெப்சைட்டில் நம்ம புக் பண்ணிக்கணும். அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுக்கோங்க. புக் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. செக்இன் டைம் செக் அவுட் டைம் 9 AM.
செக்இன் டைம் கூட முன்ன பின்ன செய்துக்கலாம். செக் அவுட் டைம் ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஒரு ரூமில் 2 அடல்ட், 1 சைல்டு ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேனா நம்ம இன்னொரு ரூம் தான் புக் பண்ணிக்கணும். இப்போ சிங்கிள் பர்சனாக போகிறப்ப கூட சில டைம் விடுறாங்க, சில டைம் இன்ஃபர்மேஷன்லாம் வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ துவார தரிசனத்தில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகிறது ஓகேவாக இருக்கும், ரூபா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏசி ரூம்ஸ் கர்நாடகா சோல்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. நடந்து போகக்கூடிய தூரம் தான் கோயில்லேருந்து. ஆன்லைனில் டிடிடியில் ஓப்பன் பண்ணுற அப்டேட்ஸ் எதுவும் கொடுத்தா ஷேர் பண்ணுறேன், இல்லைனா ஆஃப்லைனில் எடுத்துக்கணும். இது ப்ரைவேட் மட்ஸு. ஆக்சுவலாக இந்த கர்நாடகா சோல்ட்ரியில் எப்படி புக் பண்ணணும், ரூம்ஸ் எல்லாம் எப்படி, ஆக்சுவலாக ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. யூபிஐ ஆப்ஷன் இருக்காது, நெட் பேங்கிங் இருக்கும், கார்டு பேமெண்ட் இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் புக் பண்ணுறீங்களோ, 2 பேருக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணுறப்போ 2 பேரோட டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஏசி ரூம்ஸ் கர்நாடகா சோல்ட்ரியில் துவார தர்ஷன் ஒரு சில நாட்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து கும்பமேளாக்காக இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. திருப்பதி காட்பாடி, காட்பாடி திருப்பதி 26, 27, 28 ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த கீழே அலிப்பிரியில் நம்ம பேக் ஸ்கேன் பண்ணுவோம். அப்படி அந்த பேக்கை ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போய் எடுத்துக்கக்கூடியதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் கேப்பு தான். இருந்தாலும் அது நீங்கள் உள்ளே விடும்போதே அந்த ஸ்கேனிங் மிஷினுக்குள்ளார அந்த சைடு ஒன்று உங்களுக்குள்ளார இன்னொருத்தர் இருந்தீங்கன்னா ஒருத்தர் நின்றுட்டு உங்கள் பேக்கை உள்ளே கொடுங்க. இல்லையா நீங்கள் கிடுகிடுன்னு சிங்கிளாக பர்சனாக இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக போய் உங்கள் பேக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. நேற்று செப்பல் கூட யாரோ எடுத்துட்டாங்க. செப்பல் இல்லாமல் தான் ரிட்டன் ஆனேன். ஏன்னா திருமலாவில் செப்பல் கிடையாது. அண்ட் இன்னொரு குரூப் கூட அடிக்கடி அவங்களே கிடையாது, வேறு குரூப் தான். நாங்கள் தரிசனத்துக்கு வந்தோம், பர்ஸை தொலைச்சிட்டோம், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக இருக்கிறாங்க. ஆனால் இதே டயலாக் தான், உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெலுங்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. நம்ம எதில் பேசுகிறோங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாங்க. மீன்ஸ் அதுக்கு முன்னாடியே, நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே நல்லா அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுது, நல்லா பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் தரிசனத்துக்கு வந்தோம், நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கதை கேட்டிங்கன்னா போதும், தரிசனத்துக்கு வந்தோம், தொலைச்சிட்டோம், பர்ஸை காசு கொடுங்க அப்படின்னு. ஆனால் இதே மாதிரி அப்பப்போ போகிறப்பெல்லாம் பார்க்குறாங்க. இப்போது நேற்று போனும்போதும் நல்ல ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி, அவங்க நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நான் கொடுக்கல, அதே டயலாக் சொல்லி தான் கேட்டாங்க. அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். டிடிடியோட போர்ட் மீட்டிங் இன்றைக்கி நடந்துச்சு. இதில் டிடிடியில் என்னென்ன நலத்திட்டங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அன்னப்பிரசாதமில் கூட கேட்ரிங் ஸ்டாஃப் அலாட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. துவார தரிசனம் பற்றின அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன், அதில் ஏஐ டெக்னாலஜியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஈவோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். நேற்று தரிசனத்துக்கு போகிறப்ப கூட கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. மடாதிபதிகள் யாரோ வந்திருப்பாங்க போல இருக்குது. அண்ட் இன்னைக்கு கூட தரிசனத்துக்கு போனவங்க கொஞ்சம் க்ரௌட் இருந்ததுன்னு சொன்னாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தரிசனத்தில் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் நீங்கள் என்டர் ஆகிற டைம் பொறுத்து 2 மணி நேரமும் 4 மணி நேரம் கூட ஆகலாம். துவார தரிசனம் அந்த 10 நாட்களுக்கு கூட காலையில் ஸ்லாட் ஓப்பன் பண்ணலை. மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட் தான். அதுவும் ஒரு சில நாட்கள் 8 மணி ஸ்லாட் தான் லாஸ்ட் டைம். ஒரு சில நாட்களுக்கு 10 மணி ஸ்லாட், அதாவது கடைசி அந்த நாட்களுக்கெல்லாம் 10 மணி ஸ்லாட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. உங்களோட ஸ்லாட் படி தான் வர சொல்லுவாங்க. இப்போவே ஸ்லாட் படி தான் சில டைம் ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லாட் படி தான் விடுவாங்க. இந்த நாட்களில் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் இருக்கிற ரூல்ஸ் தான் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்டி டோக்கன் கீழ் திருப்பதியில் 8ஆம் தேதியிலேருந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்கலன்னா அது ஒரு ஆப்ஷன். 8ஆம் தேதி ஓப்பன் பண்ணுற அந்த டிக்கெட்டு 10, 11, 12க்கு உண்டான கோட்டா தீர்ற வரைக்கும் கண்டினியூஸாக கொடுப்பாங்களாம். அது மேக்ஸிமம் ஒரு 7-8 மணி நேரத்துக்குள்ளார தீந்துடும். அதுக்கப்புறமா அந்தந்த நாளுக்கு உண்டான கோட்டா ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க துவார தரிசனத்துக்கு. ஷியோராக இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்னும் டிடிடியில் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரிமேட்டு அலிப்பிரியில் டிக்கெட்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இந்த துவார தரிசனம் 10 நாட்களுக்கு நம்ம நடந்து போகலாம். பட்
டிக்கெட் எதுவும் அந்த 10 நாட்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாளைக்கு 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜி த சேவா புக்கிங்கும் இருக்குது. பத்மாதி அம்மாவரி கோயிலில் அபிஷேகம் வஸ்திரலங்கார சேவாலாம் சீக்கிரமாக முடிஞ்சிரும். நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி ஹோமமும் புக் பண்ண போகிறீங்க, டிடிடி லோக்கல் டெம்பிளும் புக் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோமம் புக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள் ஸ்ரீனிவாசம் அங்கப்புறம் அப்ளையகுண்டாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிடிடியோட முக்கியமான கோயில்களில் நடக்கிற ஆர்ஜி த சேவாஸில் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோயில்களில் சேவாஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நாளைக்கு 11 மணிக்கு மார்ச் மாதத்துக்கு உண்டான விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. துவார தரிசனம் புக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மார்ச் மாதத்துக்கும் போட்டுக்கலாம். விஐபி பிரேக் தர்ஷன் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். 26 காலையில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மார்ச் மாதத்துக்கு உண்டானது ஓப்பன் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வீடியோ ஷேர் பண்ணிக்க 300 ரூபா டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு. மத்தியானம் திருமலா திருப்பதி தலக்கோனாக்குண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அக்காமடேஷன் புக்கிங்கில் நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன். 27 ஸ்ரீவாரி சேவா புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, 12 மணிக்கு நவநீத சேவா, 1 மணிக்கு பராக்மணி சேவா, வாலண்டரி சேவா கொண்டான புக்கிங் இது. ஸோ டோனா தர்ஷன் பற்றின அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஜனவரியில் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஷியோராக. துவார தரிசனத்துக்கு ரெடியாக இருங்க. பாருங்கள் எதில் ஓப்பன் ஆகுதோ, ஓப்பன் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹோமம் டிக்கெட் புக் பண்ண அவசியம் இல்லை. தர்ஷனத்துக்கு போகிறப்ப ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. தோட்டி மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு. சங்கல்பம் செய்கிறப்போ ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு சுடிதார் துப்பட்டா போட்டிருக்கணும், சாரீ கட்டிக்கலாம். ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்டே நம்ம பேக் வச்சுக்கலாம், மொபைல் உள்ளே வச்சுக்கலாம். ஷியோராக ஹோமம் டிக்கெட்டை திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பிரம்மோற்சத்துக்கு ஓப்பன் பண்ணதுனால இதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணவங்க துவார தரிசனத்தோடது இது புக் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் ஆச்சுன்னா ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய லாஸ்ட்டு தர்ஷன் டிக்கெட். ஏன்னா அடுத்தது ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அது 1 லட்சத்துக்கு மேலே டொனேஷன் பே பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, பட் அதுதான் இன்னொரு ஆப்ஷன். இதற்கடுத்து ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸ் மட்டும்தான். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.